வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளுடைய தொமசோ சாம்பாவிலேருந்து. இது என்னடா இது கதையாகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க கைஸ், தொமசோ சாம்பா வந்து ஏஇடபிள்யூக்கு டெபிட் கொடுத்துட்டாரு. அன்றாடேவும் பார்த்தீங்கன்னா ஏஇடபிள்யூவில் வேர்ல்டு சாம்பியன் கிட்ட மோத போகிறாரு. பெரிய டாப்பில் வேர்ல்டு லெவலில் காட்டுறாங்க. அன்றாடே பொசிஷன் வந்துட்டார். தொமசோ சாம்பா டபிள்யூடபிள்யூ மொக்க வச்சுருந்தாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சிங்கிள் டிவிஷன்லேயே போல் டேங்க் டீம்லேயே போட்டு அருன்னு அறுத்தானுங்க. சிங்கிள் டிவிஷனில் போட்டாலும் பெரிய அளவுக்கு எதுவும் புஷ் கொடுக்கல. டிசம்பர் மாதம் போன மந்த் தான் ப்ளே பண்ணார் மேட்ச் டபிள்யூடபிள்யூவில். ஒரு மாதம் கூட முடியல. அதுக்குள்ளே எப்படா ஏஇடபிள்யூ டெபிட் கொடுத்தாருன்னு எனக்கே தெரியல. மேக்ஸிமம் டபிள்யூடபிள்யூ இல்லை அதர் ரெஸ்லிங் கம்பெனிலேருந்து போனால் 90 நாள் ஆகும். 3 மாதம் எந்த கம்பெனிலையும் சண்டை போட முடியாது. அதுக்கப்புறம் தான் வேறு எங்கேயா இருந்தாலும் போய் சண்டை போட முடியுன்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஆனால் எப்படின்னே தெரியல, ஒரு மாதமே அவளை தொமசோ சாம்பா ஏஇடபிள்யூ போயிட்டு ரிட்டர்ன் டெபிட் கொடுத்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து டிஎன்டி சாம்பியனுக்கு மோத போகிறாரு. இது பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாகவும் இருக்குது, ஷாக்கிங்காகவும் இருக்குது. அங்கே உள்ள மக்கள்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் சேன் பண்ணாங்க தொமசோ சாம்பாவை. ஓலி ஷீட்டுன்னு கத்த ஆரம்பித்தானுங்க, கத்திக்கிட்டே இருந்தாங்க. இந்த பொசிஷன்லேயே தலைவனை மெயின்டைன் பண்ணிகிட்டே போனால் சூப்பராக வச்சு பார்த்துக்கலாம். தொமசோ சாம்பா சிங்கிள் டிவிஷனில் நான் யாருன்றதை ப்ரூவ் பண்ணிவிடுவார். ஆள் சும்மா இல்லைங்க, வேறு லெவலில் சண்டை போடுவார். டபிள்யூடபிள்யூக்கும் தெரியும் இவர் நல்லா சண்டை போடுவார், நல்லா பண்ணுவார்னு. ஆனால் இவர் எந்த கேப்பில் எப்படி பண்ணுறதுன்னே தெரியல. பரவனுங்களுக்கெல்லாம் பண்ணிவிட்டு அது இதுன்னு பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட என்எக்ஸ்டிலே ஒரு 8-9 வருஷமாக இவனுங்களை போட்டு வதைச்சானுங்க. அதுக்கப்புறம் தான் மெயின் ராஸ்டருக்கு சும்மா வச்சுருந்தானுங்க. முன்னாச்சும் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்பு வச்சுருந்தாங்க அடிக்கடி. இப்போ சும்மாவே வச்சுருந்தானுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரூ மேக்கின்டையர் விசஸ் சமி ஜெயின். இப்போது ஆல்மோஸ்ட் செமி ஜெயின் பக்கம் அட்வான்டேஜ் இருக்குது. செமிசீனோட ஹோம் டவுன் இருக்கிறத தான் நம்பர் 1 கண்டெண்டர் ஆனார். இங்கே அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் மேட்ச் தோற்றுதே இல்லை, ஃபேன் பேஸ் அதிகம். அது இல்லாமல் ட்ரூ மேக்கின்டையர் கிட்டத்தட்ட தொடர்ந்து 11 டைமே 8 டைமே ஜெயிச்சிக்கிறாரு. செமிசீன் ஜெயிச்சதே இல்லை. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது செமிசீன் பார்க்க வாய்ப்பு இருக்கா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கம்மி தான். ஏன்னா சமிசேனை ராயல் ரம்பிளை வின் பண்ண வச்சு வெஸ்டர்மீனியாவில் மெயின் வின் பண்ணி ட்ரூ மேக்கின்டையர் ஏதோ ரெஸ்லர் ட்ரூ மேக்கின்டையர் தூக்கடிச்சு சாம்பியன்ஷிப்பாக பெரிய மொமெண்டம் கெயின் பண்ணுவார்னு பார்த்தா இவனுங்க அரைச்சாமாவே அரைக்கிறானுங்க. இப்போது இவரை இந்த மிட்கார்ட் லெவலில் தான் போட்டு வைப்பானுங்க. இப்போ என்ன பண்ணுவானுங்க, ராயல் ரம்பில் மோத வைப்பானுங்க, தோக்க வைப்பானுங்க, தம்பி நீ வாரமாக உக்காரு, அவ்வளோதான். தலைவன் எத்தனை வருஷமாக இருக்கார், ஆனால் அண்டர்டாகாவே வச்சிட்ருக்கானுங்க. அதை நினச்சி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீலாக இருக்கு. என்ன பண்ணுறது பார்க்கலாம். ஆக மொத்தம் சமிசேனுக்கு வெற்றி கிடையாது. ட்ரூ மேக்கின்டையர் ஃபஸ்ட்டு சாம்பியன் டிஃபனிங்க, அதனால் அவரும் தோக்க மாட்டார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் வருவாரா வரமாட்டாரா, ரோமன் ரெயின்ஸ் கூட அஃபிஷியல் சொன்னார். பிராக் இல்லையான்னு கேட்டிங்கன்னா பிராக்கும் அஃபிஷியலாக போய் என்ன சொல்லிட்டாரு, பேட் மேக்கப்பே ஒரு லைவ் ஷோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ பேட் மேக்கப்புக்கே ஃபோன் பண்ணார் பிராக் லெஸ்னர். ஃபோன் பண்ணி தம்பி நானும் ராயல் ரம்பிள் இருக்க போகிறேன், நான் தான் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதனால் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ காலையிலே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் பண்ணி போஸ்டரும் பார்த்தீங்கன்னா வெளிவிட்டாங்க. நல்லா இருக்குது. இது ரோமன் இருக்கார், பிராக் இருக்கார், 2 பெரிய தலைங்க இருக்குது. மீதி யார் இருந்தால் என்ன, இவனுங்க 2 பேர்த்த வச்சே டிக்கெட்டு வாருன்னு வாங்கிடுவானுங்க. ஏன்னா டபிள்யூடபிள்யூ தெரியும் இந்த 2 மேட்ச் வச்சு எவ்வளோ சம்பாரிச்சிருப்பானுங்க. ரோமன் ரெயின்ஸுக்கு பிராக்கும் வச்சே ஒரு டைமில் வாருன்னு வாங்கினானுங்க. இந்த வெஸ்டர்மீனியா 39க்கு முன்னாடி சம்மர் ஸ்லாமு அது இதுன்னு போட்டு உருட்டுன்னு ஒட்டினானுங்க. இப்போது இவனுங்க 2 பேருமே ராயல் ரம்பிள் இருக்கானுங்கப்பா, பெரிய சம்பவம் இருக்குது, டிக்கெட்டை வாங்கிக்குவோன்ற மாதிரி ஆல்ரெடி வாங்கி முடிக்க போகிறானுங்க. சவுதியில் நடத்துகிறானுங்கள. இது இல்லாமல் இன்னும் பெரிய ஆளுங்க இருக்காங்க. இது இல்லாமல் சர்ப்ரைஸ் ரிட்டன் நிறையவே இருக்குது. ஏன்னா சவுதியில் மொத ராயல் ரம்பிள் நடக்க போகுது. அதனால் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பிக்கெஸ்ட் எவராக தான் நடக்கும். மொத இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்க போகுது ராயல் ரம்பிள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரே மிஸ்டீரியோவுக்கு இன்ஜுரி ஆன மாதிரி ராவில் காமிச்சிருப்பாங்க. மேட்சே பார்த்தீங்கன்னா இது பண்ணுற மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க. ஆனால் இங்கே என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா இன்ஜுரி ஆகலை போல். இப்போது சவுதி அரேபியாவுக்கு ரே மிஸ்டீரியோவும் போயிருக்காரு. ரீசெண்டாக ஒரு பிக் எடுத்து போட்டாங்க, கோயிங் டு சவுதி, அதான் மேட்ச் பண்ணுறதுக்கு சவுதி அரேபியான்ற மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அதில் பென்டா, டிராகன் லீ, ரே மிஸ்டீரியோ இருக்காங்க. ரே மிஸ்டீரியோ தான் ஃபோட்டோ எடுத்தது. அப்புறம் இவர் இன்ஜுரி ஆகி இவர் எதிராக சவுதி அரேபியாவுக்கு போகிறான்னு கேட்டிங்கன்னா தெரியல. மேபி இன்ஜுரி ஆகியும் நோண்டிட்டு போய் அடிக்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுற மாதிரி காட்டுவாங்களான்னு தெரியல. இந்த சம்பவத்தை பார்த்திங்கன்னா
பண்ணலாம். சவுதிக்கு போகிறாங்கன்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது. அவ்வளோதாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி நெக்ஸ்ட் பை பை கைஸ்.